தமயந்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேற லெவல்ல மசாலா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. தமயந்தி முன்னாடி வந்து வழக்கறிஞர் வந்து நிற்கிறாங்க. இவங்க எதுக்கு வந்தாங்க? அடுத்தது இன்னைக்கே வந்து மெஸ்ஸை வந்து எழுதி வாங்கலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? சேச்சே அதுதான் மெஸ்ஸு கதை பஞ்சாயத்து தான் ஓவர் ஆயிடுச்சு. இனிமேட் நீ எனக்கு பணம் கொடுத்தா மட்டும்தான் கண்டிப்பாக அந்த மெஸ்ஸை வந்து திறக்க முடியும். உன்னாலையும் பணம் கொடுக்க முடியாது. நான் தான் சொல்லிட்டேன்ல. இது பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இவர் வந்திருக்காரு. வீட்டில் நான் வந்து ஆஃபீஸை பற்றி பேச மாட்டேன். என்னது பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயமா? டைவர்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? டைவர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னால் கேட்க முடியலங்க. உங்கள் மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலான்னு சொல்லிட்டு தான் நானும் அபிராமி அம்மாவும் இருந்தா, நீங்கள் என்ன இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நலனை பார்த்து கேட்குறாங்க. பேரதிர்ச்சியாக வந்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ம தமயந்தி ஒரு பக்கம் நீ என் மனசை மாற்றிடலாம், என் கூட சேர்ந்து வந்து வாழ்ந்துடலாம் அப்படின்னு அம்மா அவனுக்கு உத்யோகம் கொடுத்தா கூட நான் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வந்து வாழ்க்கையில் அடி மேலே அடி வச்சு பக்குவப்பட்டு இப்போ பாறாங்கல் மாதிரி இருக்கேனா, இந்த பாறாங்கல்ல வந்து கரைச்சிடலாம், இவனுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கும்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டு கரைக்க பார்த்த முட்டி பார்த்தேன்னா உனக்கு மட்டும்தான் காயம் வரும். இதுக்கு முன்னாடி நீ பார்த்த மெஸ்ஸில் வேலை பார்த்த நலனுங்கிறது வேற ஒருத்தன். இப்போ ப்ரெசென்ட்டில் உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கவன் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன். இவனுக்கு தில்லு முள்ளு இதெல்லாம் எப்படி வந்து அடித்து பிஸ்னஸை கைப்பற்றணும்னு எல்லாமே தெரியும். அந்த முகத்தையும் நீ பார்த்துட்ட. இப்போ வாழ்க்கையில் உன்னை கண்டினியூஸாக வந்து இருக்க விட மாட்டேன். அதை கட் பண்ண போகிறேன். இனிமேட்டு நீ பார்க்க போகிற நலனும் வேற ஏகப்பட்ட விஷயம் எனக்குள்ளே புதஞ்சிருக்கு. அதில் நீயா மாட்டிக்காத. என்னங்க நீங்கள் இப்படி வந்து கொஞ்சமாவது வந்து நியாயமாக நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்க. பிஸ்னஸ் மேனுக்கு நியாயம்லாம் கிடையாது. நான் ஜெயிக்கணும் அவ்வளோதான். தேவையில்லாமல் நீ சண்டை சச்சனும் பண்ணாமல் கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இரு. நான் மாட்டுக்கு மாடிக்கு போவேன். திருப்பி வரதுக்குள்ளே நீ கையெழுத்து போடாமல் ஏதாவது இருந்தனா வேற ஒரு முகத்தை வந்து பார்க்கணும். எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் காலேஜ் லைஃப்பில் ஏகப்பட்ட பாஸ்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத. அவ்வளோதான். அதுலேருந்து நானே மீண்டு வராத அளவுக்கு இருக்கேன். என்னங்க பாஸ்ட் இருக்குது? என்னமோ யாருக்குமே கஷ்டம்லாம் வராத அளவுக்கு உனக்கு மட்டும் தான் தனிப்பட்ட முறையில் ஏகப்பட்ட கஷ்டம் வந்து இருக்கிற மாதிரியே சொல்கிறீங்களே. அபிராமி அம்மா உங்களோட வரலாறையும் ஒட்டுமொத்த கதையும் சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும். அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் தேவையில்லாமல் வந்து உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறது இல்லாமல் மற்றவங்களோட மனசையும் காயப்படுத்துறீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி இவன் என்ன பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டா. தமயந்தி நம்ம 2 பேரும் பிரிஞ்சா மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் இவ்வளோ மல்லு கட்டிகிட்டு இருக்கேன். என்னை திருத்த முடியாது தமயந்தி. இது இப்படி தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நீயா தான் மாறிக்கிட்டு உனக்கான லைஃப்பை வந்து பார்த்துக்கணும். என்ன சொல்லு நல்ல பையனாக பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு மட்டுக்கு போகிறாங்க. சரி மேடம் நாங்கள் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நல்ல முடிவாக பார்த்து பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டு வச்சுருங்கன்னு சொல்லிட்டு லாயர் வந்து வெளில வந்து வரப்போ அபிராமி அம்மா பார்த்துட்றாங்க. பிரீத்தியும் என்னது இந்த மாதிரி நேரத்தில் லாயர்லாம் வந்துட்டு போகிறாங்க. இவன் என்ன மாதிரி காரியம் உள்ளே பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. தமயந்தி வேற தன்னைத்தெரியா இருக்கா. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. மெஸ்ஸை எழுதி வாங்குறதுக்காக இருக்கும் இல்லாட்டி வேறு ஏதோ இருக்குமாமா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டுக்கிட்டே அவங்க வந்து உள்ளே வராங்க. நலனும் வந்துக்கிட்டு இருக்காங்க. தமயந்தி அவ்வளோதான் சொல்லுவேன். கையெழுத்து போடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம நலன் தமயந்திக்கிட்ட ஒன்று அபிராமி அம்மா வந்து கத்துறாங்க. எதுக்குடா என் மருமக வந்து கையெழுத்து போடணும்? என்ன மெஸ் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அத்தை மெஸ்ஸை எப்பயோ வந்து இழுத்து மூடியாச்சு. என்னது மூடிட்டானா? ஐயோ தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கி பார்த்தா என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? உனக்கு போய் தமயந்தியோட கல்யாணம் பண்ணி வச்சு அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டேனடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அபிராமி அம்மா என்னது அம்மா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரீத்தியும் வந்து பேப்பர் எடுத்து வாசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க பிரீத்தி? தேவையில்லாத விஷயத்துல அது நீ வந்து ஈடுபடாத. அது சரி வராது. பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து இருக்காங்க. என்ன சொல்கிறது எது சொல்லணும்னு தெரியாமல் நம்ம மட்டும் தவிச்சிக்கிட்டு இருக்குமே. நம்ம வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கப்ப தமயந்தி மயங்கி பொத்துன்னு வந்து விழுந்துட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியும் ப்ளேமும் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் என்ன செய்யணும் நான் மட்டும் தான் முடிவு பண்ணோம். நான் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்குறாங்க. ஒன்று ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்களை கொண்டு போய் விஐபி ரூமில் வந்து சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் அதில் போய் சேர்க்குறேங்கிறீங்க? அப்போனா மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல இருங்க எதுவாக இருந்தாலும் சீஃப் டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர் வந்து செக் பண்ணுறதுக்காக உள்ளே வந்து போகிறாங்க. இவங்க எல்லாம் விடவெடுத்து போயிட்டாங்க. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சுத்தமாக தெரியலையே. இப்போ வேற சீஃப் டாக்டர் வேற போகிறாங்களே. கடவுளே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சீஃப் டாக்டர் செக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வெளில வராங்க. டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கும்போது வந்து 2 பேரும் வந்து உணர்ச்சி வசப்பட்டு என்னாச்சுங்கிற மாதிரி அன்பா பாசமாக கேட்குறாங்க. நம்ம நலனும் தமயந்தியும் கடுப்பாயிட்டாங்க. ராம் பிரசாத் ஏன்டா என் பொண்டாட்டி இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறதே நீங்கள் 2 பேரும் தானடா காரணம். இப்போ என்னடா அன்பா பாசமாக கேட்குறீங்க? நீங்கள் 2 பேரும் வாயே திறக்கக்கூடாது. டாக்டர் சார் என்ன ஆச்சு என் பொண்டாட்டிக்கு? நான் அவ கூடலாம் சண்டை போடவே மாட்டேன். இவங்க 2 பேர் தான் சண்டை போட்டு அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்கன்னு சொல்லி ராம் பிரசாத் அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க கடந்து வந்துட்டாங்க பிரச்சனையிலேருந்து.
ஆனால் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். அவங்க மனசில் தான் வந்து காயம் பட்டிருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து டாக்டர் வந்து இங்கிலீஷ்லேயே வந்து பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிறது எதுவும் புரியலன்னொன்னா தமிழில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இன்னொரு வாட்டி அவங்களுக்கு மனசில் சங்கடத்தையோ இல்லை வேறு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்க உயிருக்கே என்ன ஆகும்னு என்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க முடியாது. பார்த்துக்கங்க, எதுவாக இருந்தாலும் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க மருத்துவர். பார்த்தீங்களாடா, உங்களால் தான்டா என் அபிராமிக்கு இது மாதிரி இருக்குது, இப்போதைக்கு கடந்து வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு உங்களோட மூஞ்சியெல்லாம் அவள்கிட்ட வந்து காட்டாதீங்கடா. சேர்ந்து வாழ்கிறதுனா வாழுங்க, பிரியறனா பிரிஞ்சுட்டு போங்க. வீட்டில் சண்டை சச்சரவும் பண்ணி அவளை இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து உட்கார வச்சுருக்கீங்க. அபிராமி எப்படி இருப்பா தெரியுமா? எதுக்குமே கலங்க மாட்டாடா. வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பா தான் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்கிற மாதிரி ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராம் பிரசாத் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பிரீத்தி வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அண்ணி அம்மாவை என்ன ஒரே ஒரு வாட்டி கண்ணை திறந்து பார்த்து பேச சொல்லுங்கள், அம்மாவுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அவங்க நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கட்டும், தூங்கி எந்திரிக்கிறப்ப நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க, நீ எதுவும் கவலைப்படாமல் இரு. என்ன சொல்கிறேன்னு தெரிலன்னு சொல்லி நலன் வந்து ரொம்ப சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க. என்னால் தான் அம்மாவுக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறப்ப என் மனசு கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்காக தான் ஆகுது. இருந்தாலும் வேறு வழி இல்லைம்மா, தமயந்தியோடலாம் என்னால் வாழ்க்கையெல்லாம் தள்ள முடியாது. எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து பிஸ்னஸ் அந்த மைண்டில் தான் இருக்கேன். என்னால் தமயந்தி வாழ்க்கையும் வந்து வீணாகிறதுல எனக்கு அர்த்தம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவங்க செய்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து அபிராமியமாக கண் முழிச்சிட்டாங்க. உன்னை வந்து நலன்கிட்ட வந்து நம்மளால் எதுவும் பேச முடியாது, அவங்க மூஞ்சி தூக்கி வச்சவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் என்னால் வந்து உடம்பு வந்து பாதிக்காதீங்க, உங்கள் உடம்ப நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க, என்னை பற்றி யோசிக்காதீங்க, உங்களோட வாழ்க்கையை மட்டும் பாருங்கள், உங்கள் பொண்ணு இருக்கா, நான் அப்படியெல்லாம் நினச்சி உனக்கும் நலனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இப்போதைக்கு ரெஸ்ட் எடுங்க, இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு நலன் தமயந்தி 2 பேரும் வெளில வந்துடுறாங்க. அம்மாவுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா முழுக்க முழுக்க காரணம் நீங்கன்னு சொல்ல போகிறீங்களா? சேச்சே, நான் தான் பிஸ்னஸ் மேன் ஆச்சே, நீ தான் காரணம் தமயந்தி நலன் வந்து பழி போடுற